என்னதான் சின்ன வயசுல அம்மா, அப்பா சாப்பாடு ஊட்டி நம்ம வளர்ந்திருந்தாலுமே, ஒரு வயசுக்கு மேல வந்து அவங்களுமே ஊட்ட மாட்டாங்க. நம்மளுமே வந்து ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபோன் பார்க்குறது, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, வேலை அது இதுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு வேற லைஃப் ஜோன்ல போயிருவோம். ஸோ, அப்பா, அம்மா கண்டிப்பா ஊட்டுறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம தான் வந்து அதுக்குள்ள போமாட்டோம். எனக்கு எப்பயாவது ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி போரிங்கா இருக்கு அப்படி இப்படின்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படிம்பேன். எங்க அம்மா வந்து "நான் ஊட்டி விட்டுமா?" அப்படின்னு கேட்பாங்க. சரிம்மா அப்படின்ருவேன். எங்க அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க. அந்த நாட்கள் எல்லாம் என் லைஃப்ல வந்து கடந்து போயிடுச்சு. இனிமே வந்து அம்மாவும் கிடையாது. அப்படி ஒரு இதுவுமே கிடையாது. பட் இப்போ வந்து நான் மாமா வீட்டுக்கு போயிருந்தப்ப, பசங்க வந்து சாப்பிட சொன்னதுக்கு, "எனக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம்மா. நீங்கலாம் ஊட்டி விட்றீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே யாராவது ஊட்டி விட்டா பரவாயில்லன்னு தான் இருக்கு. கம்முன்னு போங்கடான்னு சொன்னேன். எங்க அத்தை வந்து, "நான் ஊட்டி விட்றேன் வாங்க எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அத்தை வந்து ஒரே தட்டுல சாப்பாடு, குழம்பெல்லாம் போட்டுட்டு நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, எங்க எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருந்தது. நெறைய நெறைய ஊட்டி விட்டாங்க எங்க அத்தை. என் கவஷ்னி வந்து இன்னும் 4 வாய் வாங்கிட்டு டிமிக்கி அடிச்சிட்டா. நானும் ஹரியும் தான் சாப்பிட்டோம். எங்க அத்தை வந்து போதும் போதும்னாலும் கேட்கல. "என்ன இப்ப நீ சாப்பிட்டுருக்க போதுங்கிற, சாப்பிடு சாப்பிடுன்னு" சொல்லி ஊட்டி விட்டாங்க. நீங்களுமே வந்து இந்த வயசுலயும் அம்மா கையிலலாம் வாங்கி சாப்பிட்றீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அப்படி சாப்பிட்டது இல்லன்னா சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க் யூ அத்தை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா. பாய்.